பாருங்கள் கீரை நிறைய இருக்குது. கீரை அறுவடை பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம். அந்த கீரை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே பூவும் வந்துருச்சு. நல்லா விதைக்காக விட்டுருந்தேன். பாருங்கள் எவ்வளவு. இதுலேருந்து விதை எடுத்து அடுத்தடுத்து முளைக்க போட்டுக்கிடலாம். அப்போ தான் காலையில் தண்ணி விட்டேன். மணி 7 மணி ஆகுது. இப்போ கீரையை பறிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணி பறிச்சிடுறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸியாக காரைக்குடியினருக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓகே பாய், see you ஃப்ரெண்ட்ஸ். கீரை நிறைய அறுவடை பண்ணியாச்சு. இது பச்சை தண்டு கீரை பொரியலுக்காக சூப்பராக இருக்கும். அறுவடை பண்ணியாச்சு. அப்படியே இந்த தண்டு பார்த்தீங்களா, பச்சை தண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விதைக்காக விட்டேன். விதை வேணும். இந்த விதை எடுத்து அடுத்தடுத்து விடலாமா. இது எப்படி இருக்குது தண்டு பாருங்கள். இந்த தண்டு சூப்பராக இருக்கும். 2 தண்டு. அப்படியே நம்ம சைனீஸ் கீரை என் தோட்டத்தில் இருந்துச்சு பாருங்கள். சைனீஸ் கீரை ஒரு பிடி இருக்குது. சைனீஸ் கீரை இந்த ஒரு பிடி தான் கடையில் இங்கே சவுதி காசு 1 ரியால். இது நம்ம தோட்டத்தில் தான் போட்டிருந்தேன். இப்போ தான் அறுவடை பண்ணேன். இந்த பாருங்கள், இப்போ தான் அறுவடை பண்ணேன். எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ தான் அறுவடை பண்ணேன். ஒரு பிடி இருக்குது. இதே அப்படியே சேர்த்து போட்டு பொரியல் பண்ண சுமையாக இருக்கும். வச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம தோட்டத்தில் கீரை பறிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.